யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. வெயிலு, மழை எல்லாத்துலயுமே நாங்க போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரும்போது, ப எங்களுக்கு ஃபோன்ல சார்ஜர் போடுறதுக்கு, அண்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே இடம் இல்லாம இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல எல்லாமே இருக்குன்னும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பயன்பாட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது போட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுமா அவங்களுக்கு. வராங்க ரொம்ப டயர்டில் வராங்க, வெயிலில் வண்டி ஓட்டிட்டு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. தண்ணி இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்து அவங்க அவங்க பாட்டுன்னு வந்து வருவாங்க. அவங்க டெலிவரி வந்துச்சுன்னா போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணலாம். இது மாதிரி இது ஹப் எல்லா இடத்துலையும் வரணும் ஆக்சுவலாக. Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai, ranked number 13 by NIRF. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் எவ்வளோ வருஷமாக ஸ்விக்கி ஓட்டுறீங்க? என் பேர் ஆகாஷ். நான் ஒரு 2 இயர்ஸாக ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார், இப்போ இந்த சென்னை மாநகராட்சி வந்து இந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் வந்து உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வெயில், மழை எல்லாத்துலேயுமே நாங்கள் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரும்போது, எங்களுக்கு ஃபோனில் சார்ஜர் போடுறதுக்கு, அண்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல எல்லாமே இருக்குன்னும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பயன்பாட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கான அடிப்படைகள் என்னென்ன உங்களுக்கு இருக்குது? ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் குடிக்க தண்ணி, மினரல் வாட்ரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உட்கார டேபிள், அது எல்லாமே சார்ஜர் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைகள் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை மேம், என்ன வேறு எதனா தேவைகள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இதே சேம் லொக்கேஷனில் ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பீப்புள்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இதே ஏரியாவில். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பீப்புள்ஸ் வரைக்கும் தான் இதில் உட்கார முடியும். ஸோ இதே இடத்துல ஒரு இன்னும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இன்னும் 2 அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வேறு இடத்துலேருந்து வரவங்க அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ பாதி பேர் வராங்க, பாதி பேருக்கு ஹவுஸ் ஃபுல் ஆகிடுது. ஏன்னா 20 மெம்பர்ஸ் மேலே இதுக்கு மேலே உட்கார முடியாது. 25 மெம்பர்ஸ் தான் இதில் உட்கார முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 500 பீப்புள்ஸ் வேலை பார்க்குறாங்க, ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ ரெண்டுமே சேர்த்து. இன்னொன்று இதே சேம் ஏரியாவில் அண்ணா நகரில் இன்னொன்று அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சார், ஒரு நல்ல கோரிக்கையாக இருக்குது. இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு ஹப்புக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க? நாங்கள் ரெஸ்டாரண்ட்டு இதே மாதிரி மரத்தடியில், ஆக்சுவலாக வெயில் மரத்தடியில் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அவ்வளோதான். சரி, இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் யூஸ்வலாக கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்ட முடியும், கரெக்டாக? ஆமாம் அப்படின்னு இப்போ மற்ற ஜோனில் இருக்கிறவங்க இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க முடியுமா? மற்ற ஜோனில் இருக்கவங்க ஸ்விக்கி பர்சன் அண்ட் ஜொமேட்டோ பர்சனாக இருந்தால் நோ ப்ராப்ளம் வந்து இது பண்ணலாம் மேடம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ உள்ளே வரும்போது என்ட்ரி பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க. அண்ட் வெளியில் போகும்போது உள்ளே வரும்போது இன் டைமு, வெளியில் போகும்போது அவுட் டைம் போட்டு, ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், நேமு எல்லாமே இது பண்ணிவிட்டு, ஸோ பப்ளிக் யாரும் உள்ளே வர முடியாது, பப்ளிக் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ பர்சன்ஸ் அவ்வளோதான் அந்த மாதிரி. சரி, எஸ்பெஷலி இப்போ டெலிவரி பார்ட்னர்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பெண்களுமே வந்து இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கான சேஃப்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உள்ள பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா தான் மேம் இருக்குது. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப இதுதான், ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதே மாதிரி லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லேடிஸ் டெலிவரி பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வணக்கம். இப்போ இந்த இடம் வந்து நிறைய இந்த டெலிவரி பார்ட்னர் ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுமா அவங்களுக்கு. வராங்க ரொம்ப டயர்டில் வராங்க, வெயிலில் வண்டி ஓட்டிட்டு வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. தண்ணி இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு இப்போ அவங்க பாட்டுன்னு வந்து வருவாங்க. அவங்க டெலிவரி வந்துச்சுன்னா போயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியால் யாரும் அதுமாரி யாரும் இப்போ உள்ளே வர போகிறது வந்தால் கூட செக்யூரிட்டி இருக்கிறேன் நான். ஆனால் அவங்கள வெளியே பண்ணுறேன், இல்லை உள்ள அலோடு கிடையாது, அவங்களுக்கு மட்டும்தான், வெளியாருக்கெலாம் யாருக்கும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் நாங்கள். மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கூட வருவாங்க. அவங்க வந்தால் கூட பசங்க அட்டேச்சுன்னு வருவாங்க, அவங்க கூட உள்ளே வருவாங்க. இல்லை சார், இல்லைப்பா உங்களுக்குலாம் கிடையாது, இது நீங்கள் போய்டுங்கப்பா, அது அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணி வச்சுக்கிட்டு போர்டு பாருங்கள், நீங்கள் வேணால் படித்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்க அப்போ பார்த்துட்டு போயிடுவாங்க. சில பேர் லேடிஸ்லாம் வருவாங்க, வந்து உள்ளே ரெஸ்ட் எடுக்கலாமா, அது உங்களுக்கு இல்லைம்மா, அது இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான்மா அது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சரி இது பார்த்துட்டு தண்ணி குடிக்கணும், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போமா, தண்ணி இல்லைன்னு முடியாது. சரி டயர்டில் வருவாங்க, தண்ணிக்கான சரி குடிச்சிட்டு போமான்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கும்பல்லாம் அதை சேர்த்துக்கிடு எல்லாம் இவங்க கும்பல் தான் இருப்போம். இன்றைக்கி கூட பாருங்கள் 20 பேர் மேலே உள்ளே இருந்தாங்க. ஒரு 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 நேரத்துல எவ்வளவு பேர் உள்ள இருக்கலாம்? ஏம்மா 20 பேர் இருக்கலாமா, அதுவும் பத்தாது, ஆ. இடம் பத்தாது, 20 பேர் இருக்கலாம். 20 பேர் வந்துன்னு இருப்பாங்க. மற்ற பேர் தமிழ் ஒரு 5 பேர் 6 பேர் தான் வருவாங்க. நைட்டில் கொஞ்சம் கம்மி தான், பகலில் ஜாஸ்தி. இந்த 11:30 மணிக்கெலாம் எல்லாம் ஃபுல்லாக வந்துடுவாங்க. அவங்க டெலிவரி அவங்க வந்துச்சுன்னா ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்க, டெலிவரி எடுத்துன்னு போயிடுவாங்க. இது எப்படி 24 ஹவர்ஸ்மே தொடர்ந்து இருக்கும்? 24 ஹவர்ஸ். நீங்க இருக்கிறது எவ்வளவு நேரம்? நான் காலையில் 7 ஆ. நைட் 7 மணிக்கு, அப்புறம் நைட்டு ஒர்க்கு வருவார். 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஓ, இப்போ இங்க நீங்களே சொன்னீங்களா சில பேர் பப்ளிக்லாம் வந்து சில பேர் தண்ணி வேணும் அப்படின்லாம் கேக்குறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு அதை மேனேஜ் இருக்குமா, பண்றதுக்கு? என்னம்மா பண்ணுறது, தண்ணின்னு நம்ம கொடுக்காது இருக்க முடியாது. தண்ணி இருந்தால் தான் இங்கே சரி, வரவங்களும் தண்ணி காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. வரவங்க இருக்கிற தண்ணியை என்ன தண்ணி கொஞ்சம் தாகமாகுதுன்னா சரி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு. வேறு மற்ற பேர் இந்த டாய்லெட் போகிறதுக்கு அது இதெல்லாம் அவங்களுக்கு அலோடு கிடையாது, அது பண்ண மாட்டோம். அது இவங்க தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய இந்த டெலிவரி இது பார்ட்னர்ஸ் எல்லாம் நிறைய பெண்களுமே இப்போ வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கான சேஃப்டி எல்லாமே உள்ள எப்படி இருக்கு? அவங்களாம் சிசிடிவி இது வேறலாம் சிசிடிவிலாம் கேமராலாம் இருக்குது. இன்னைக்கு கூட வந்து ஒரு அம்மா வந்தாங்க, பாப்பா வந்தது, ஓ. அவங்க தான் டொமேட்டோவில் இருந்து அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போனாங்க. உக்காரத்துலாம் கிடையாது, அவங்க லேடிஸ்லாம் சரி உக்காருவாங்க, அது காலியாக இருந்தால் வந்து உட்காருவாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. யாரும் எடுதில்லை, யாரும் ஒன்றும் கிடையாது. யாரும் சரி இது பண்ண போய் அது போய் இப்போ வர டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நல்லா கோஆபரேட் பண்றாங்க. நல்ல எதுவும் பிரச்சனை பழக்கம். இல்ல. அவங்க என்ட்ரி பண்ணிடுவாங்க, ஓ. வந்து தான் உள்ளே வந்து என்ட்ரி பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. அவங்களோட பேரு டீடைல்ஸ் நீங்க ஆமாம் ஆமாம், வாங்கிப்பீங்க. அவங்க என்ன கம்பெனி அந்த இது ஓகே, பேர் ஃபோன் நம்பரு எல்லாமே. எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஹலோ சார், உங்களோட பேர்? என் பேர் யுகேந்தன் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவாக சென்னை மாநகராட்சி வந்து இந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ஹப் தங்குமிடம் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ் அ பப்ளிக்காக நீங்கள் இதை எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறீங்க? இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் ஆக்சுவலாக. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இது ஹப் எல்லா இடத்துலையும் வரணும் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடிலாம் அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாரும் அந்த மரத்து கீழெல்லாம் இருந்து சாப்பிட்டேன் அந்த மாதிரி நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆமாம், இப்போ ஆக்சுவலாக இந்த ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்குல்ல. ஓகே, அதெல்லாம் நிறைய இதுவாகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் நிறைய அது ஓட்டுறவங்களும் அதிகமாக ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ இது ஒன்று மட்டும் ஆக்சுவலாக பார்த்தா அதில் நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் number 13 by NIRF.